கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை மத்தேயு 28:20. நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். Matthew 28:20. I am with you always. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமுடன் கர்த்தர் இருந்தார், அருமையாய் வழிநடத்தினார். ஆபிரகாமின் மகன் ஈசாக்குடன் கர்த்தர் இருந்தார், சகல காரியங்களிலும் அவனுடன் இருந்து வழிநடத்தினார். ஈசாக்கின் மகன் யாக்கோபுடன் கர்த்தர் இருந்தார். பின் யோசேப்புடன் கர்த்தர் இருந்து அருமையாய் வழிநடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின மோசேயுடன் கர்த்தர் இருந்தார். மோசேக்கு பிறகு திகைத்து கலங்கின யோசுவாவுடன் கர்த்தர் இருந்தார். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்றார். அப்படியாய் யோசுவாவை வழிநடத்தினார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து சீடர்களிடம் கூறினார், என்னுடைய கடைசி கட்டளையை நிறைவேற்றுங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று அவர்களை தேற்றினார். சீசர்களை ஆற்றின தேவன், அவர்களுடன் இருப்பேன் என்ற தேவன் இன்று உங்களுடன் என்னுடன் காணப்படுகிறார். நாம் செய்யும் சகல காரியங்களிலும் நம்முடன் இருக்கிறார். நம்மை அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஏன் கலங்க வேண்டும்? நாம் ஏன் கண்ணீர் விட வேண்டும்? நாம் ஏன் துக்கத்துடன் திரிய வேண்டும்? நாம் ஏன் துயரப்பட வேண்டும்? நாம் கலங்க வேண்டாம். கர்த்தர் நம்முடன் எப்பொழுதும் காணப்படுகிறார். நாம் தைரியமாய் இருப்போம், திடனாய் இருப்போம், எல்லாவற்றையும் எதிர்கொள்வோம், ஜெயம் பெறுவோம். ஆமன். எங்களுடன் இருக்கிறவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, தர்மியான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். குடும்ப உறவுகளுக்காக மீண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். தேவனே, பெற்றோர் பிள்ளைகள் நல் உறவை கொடுத்தருளும். அருமையான பெற்றோர் பணத்தை கொடுத்து மகனை வெளிநாட்டுக்கு அனுப்ப பெற்றோரை கைவிட்ட அந்த மகனை நினைக்கிறோம். ரயில்வே பிளாட்பாரத்தில் போலி விற்று பிழைக்கிற அந்த ஏழை பெற்றோரை நினைக்கிறோம். தேவனை, இப்படிப்பட்ட நிலைமைகளை குடும்பத்திலிருந்து நீர் அகற்றி போட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கைவிடப்பட்ட பெற்றோரை நினைத்தருளும், பிள்ளைகளை நினைத்தருளும். பெற்றோர் பிள்ளைகள் அன்பு உறவை தாரும். உயிருள்ள நாள் வரை பெற்ற தாய் தகப்பனை அன்போடு கவனித்து கொள்ள உதவி செய்யும். பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்க உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று உம்முடைய பரிசுத்த கற்பனையை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். அநேகரை கர்த்தாவே மனந்திருப்பும். நீர் ஜீவிக்கிறவர், மன்னிக்கிறவர், ஏற்றுக்கொள்ளுகிறவர் என்பதை பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உணர்த்தி குடும்ப நல்வுறவுகள் சிறக்க உதவி செய்யும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டு மகிமையான காரியங்களை செய்ய போயிருந்ததற்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.